ஒரு முஸ்லீம் பார்த்தீங்கன்னா நன்மையினுடைய மொத்த வடிவமாகவும் முன்னுதாரணமாகவும் முன்மாதிரியாகவும் அதே மாதிரி இறையச்சத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்பவனாகவும் திகழ்வான். இஸ்லாம் மனிதனுக்குள் ஏற்படுத்துகின்ற அந்த மகத்தான பண்பு நலன்களாக இவை திகழ்கின்றன. இந்த மகத்தான பண்பு நலன்கள் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஆட்சியாளர்களிடம் குறைவில்லாமல் இருக்க வேண்டும். சரிங்களா? ஆட்சியாளர்களின் நடத்தை இறையச்சத்தாலும் நற்செயல்களாலும் அதாவது மெருகேற்றப்படும் போது அது மற்ற அரசு அதிகாரிகள் மத்தியிலும் பிரதிபலிக்கும். இப்படித்தான் ஹலீஃபா அபூபக்கர் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம், உமர் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம், அலி அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம் எல்லாம் இருந்தது. சோ இப்படி இந்த மற்ற அரசு அதிகாரிகள் மத்தியிலும் இந்த பண்பு நலன்கள் பிரதிபலிக்கும் போது அவர்களும் இத்தகைய உணர்வுகளால் தங்களுடைய ஆளுமையை வளர்த்தெடுப்பார்கள். சரிங்களா? இது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் மீதும் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தும். சோ இதனுடைய விளைவாக முழு சமூகமுமே இறையச்சம் கொண்டதாக, நற்செயல்கள் புரிவதில் பேர் ஆர்வம் கொண்டதாக மாறும். இதற்கு நேர் மாறா பார்த்தீங்கன்னா முஸ்லிம் ஆட்சியாளர்களும் அரசாங்கமும் கைசர் கிஸ்ரா பாணியிலான, சீசர் பாணியிலான ஆடம்பரத்தையும் சுகபோக வாழ்க்கை வழிமுறைகளையும் பின்பற்றிய போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முழு கட்டமைப்புமே, அந்த முழு பரிமாணமுமே ஒரு மாற்றம் கண்டது, பெரும் மாற்றத்தை கண்டது. அதனுடைய விளைவா நீதியினுடைய இடத்தை அநீதியும் அக்கிரமமும் அடக்குமுறையும் தாந்தோன்றித்தனமும் பிடித்துக் கொண்டன. ஆடம்பரமும் கொண்டாட்டங்களும் உல்லாச கேளிக்கைகளும் களியாட்டங்களும் அன்றாட வாழ்க்கையினுடைய வழக்கங்களாக மாறின. சோ இதனுடைய உச்சபட்ச விளைவாக எது சட்ட ரீதியானது, எது சட்ட விரோதமானது அப்படிங்கிறத பிரித்து பார்க்கவும் ஆட்சியாளர்கள் தவறிவிட்டார்கள். ஒழுக்க நெறிமுறைகள் காத்துல பறக்க விடப்பட்டன. அரசியல் நெறிமுறைகளும் வழிகாட்டல்களும் வலுவிழந்தன. அதிகாரிகள் தங்களுக்கு மத்தியில இறையச்சத்தை, காட் கான்சியஸ்னஸை, தக்வாவை வளர்த்துக் கொள்வதற்கு பதிலாக மக்கள் மீது அதிகாரத்தை திணிப்பவர்களாக மாறினார்கள். அவர்கள் எளிய மக்களை அடக்கி ஒடுக்கி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முற்பட்டார்கள். மறுபுறத்துல மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரிகளுடைய மனசாட்சியை விழிப்படைய செய்வதற்கு பதிலா லஞ்சம், இந்த மாதிரி ஆசை காட்டலுக்கு இணங்குறது, இசைறது, இவற்றின் மூலம் காரியம் சாதிக்க முற்பட்டார்கள்.